Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அவருடைய பொக்கிஷ சாலையாகிய அவருடைய பரலோகத்தின் கதவுகளை பலக்கணிகளை திறந்து அவர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு சுகத்தை தந்திரளி பலத்தை தந்திரளி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். உங்களுக்கு வரவேண்டிய எந்த வியாதிகளையும் வரவிடாதபடிக்கு தேவன் அதை தடுத்து நிச்சயமாக உங்களை பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட கற்களை போல நிச்சயமாய் வளருவார்கள். எதை குறித்தும் நீங்கள் கலங்காதீர்கள். நிச்சயமாய் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதையும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதையும் உலகம் அறிந்து கொண்டு கர்த்தரை தேடுவார்கள். ஏனென்றால் நம்மளுடைய தேவன் ஜீவிக்கின்ற தேவன், நம்மளுடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஆமென். தேவன் கொடுத்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நாம் கண்களை மூடி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பாடணும். நல்ல வேளைக்கு மியூசிக் இல்லை, உங்கள் சத்தம் வரும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேங்க்யூ ஜீசஸ். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. எத்தனை பேருக்கு இந்த சமூகம் இன்பமாக இருக்கிறது? அவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பி இருக்கிறது. ஆவியானவர் ஏதோ ஒன்றை நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? ஏதோ ஒன்று, he is doing something good in your life. ஹல்லேலூயா. நன்மையான ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து பாடுவோமா? ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா ஆர்வமுடன் உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆமென். கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும், உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலும் தெய்வமே. கண்ணீரின் பாதையில், கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின்
ஆமென். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு, எஸ் லார்ட், ஆமென், எவ்வளவு இன்பமானது. இயேசையா, ஆறுதலின் தெய்வமே. தகப்பனே, நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த சூழ்நிலை இங்க இருக்கிற அத்தனை பேரும் அனுபவித்து வந்திருப்பீர்கள். இருதயம் கலங்கும் போது நம்மளுடைய சிந்தனை திறன் குறைந்துவிடும், நம்மளுடைய விசுவாசம் குறைந்துவிடும், நம்மளுடைய சுற்றி இருக்கிற எதுவும் நடக்காதது போல ஒரு உணர்வு காண்பிக்கும். ஹல்லேலூயா. நம்மளால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிற ஒரு நிலை, நம்மளால செய்ய முடியாதுன்னு நம்ம மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. இந்த மைண்ட் இப்படிப்பட்டதான கலக்கம் கொள்ளுகிற நேரத்தில் சரீரத்தில் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது நம்மளால பார்க்க முடியும். பிரஷர், அந்த கட் ஃபீலிங். ஹல்லேலூயா. ஸோ பலவிதமான போராட்டங்கள் நமக்குள்ளே வருகிறதை நம்மளால உணர முடியும். ஆனாலும் இதற்கு ஒரே தீர்வு, இந்த வேதம் சொல்லுகிற ஒரே தீர்வு என்னன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. மெடிசன்ஸோ, சைக்காரிஸ்ட் கிட்ட போய் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோ, அல்லது வேற எந்த விதமான கவுன்சிலிங் சென்டர்ஸோ நமக்கு இது தீர்வு கொடுக்கவே முடியாது. இதற்கு ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கும் பலவிதமான அனுபவங்கள், இந்த இருதயம் கலங்கின அனுபவங்கள் ஏராளம் உண்டு. அதில் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் எது என்றால், என்னுடைய அம்மா அவர்கள் கொரோனா பீரியடில் அவர்கள் பாதிக்கப்பட்ட போது அவங்களுடைய ஆக்சி லெவல் 90க்கும் கீழாக குறைந்து 86, 87 காண்பித்த போது பல ஹாஸ்பிட்டல்ஸில், திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் போய் விசாரிக்கும் பொழுது, அங்கே உங்களுக்கு அனுமதிக்க முடியாது, வெளியில் எங்கள் அம்மாவை காரில் வைத்து உட்கார்ந்துருக்கிறோம், நான் உள்ளே போய் நான் பேசும்போது அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே இங்கே அனுமதிக்க முடியாது என்று சொன்னபோது என் இருதயம் கலங்கி நான் துடித்ததை நான் பார்க்க முடிந்தது. என் சரீரத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது, உலகமே மறந்து போனது. என்னால் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. ஏன்னா நானும் கொரோனானால அன்னைக்கு நான் அஃபெக்ட் ஆகியிருந்தேன். அதனால பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்ட ஒரு நிலை. ஆன போதிலும் அந்த நேரத்தில் நான் என்னவென்று செய்வதறியாது நான் திகைத்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை என்னை தாங்கி என்னை நடத்தினது என்பதை நான் பின்பு அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் எப்படி அறிந்து கொண்டேன் என்பதை நான் இந்த செய்தியில நான் போக நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்துவாராக. எனவே நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு நல்லா புரியும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கலங்கின ஒரு பெரிய ஒரு சம்பவத்திற்குள்ளாய் நீங்கள் இந்த சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது உங்களுடைய இருதயம் எவ்வளவு துடித்தது, உங்களுடைய சரீரம் எவ்வளவு வேதனைப்பட்டது, உங்களுடைய சிந்தனை எவ்வளவு அங்கலாய்த்தது
என்பது எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார் என்றால், ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஏராளமான பேர் இங்கே அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க விரும்புகிறார். அவர் வார்த்தை போதும், அவருடைய வல்லமை போதும், அவருடைய அன்பு உங்களை மூடிதான் இருக்கிறது. எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் அது நடக்கும். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஓகே, நம்ம எல்லாம் வளர்ந்தவர்கள், ஆவியிலே வளர்ந்தவர்கள் இல்லையா, வசனத்திலே தேறினவர்கள். ஆன போதிலும் இந்த இருதயம் கலங்கும் பொழுது நாம் தேவனுக்குள் நாம் இசைந்திருக்க வேண்டும், நாம் எப்படி ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார் என்கின்ற வேதத்தினுடைய சில காரியங்களை நாம் வேதத்திலே இதே அதிகாரத்தில் நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம வாழ்க்கையில பெரிய போராட்டங்கள் வருகிற நேரத்தில், நம்முடைய இருதயம் கலங்குகிற நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் அதே 14வது அதிகாரம் 16, 17, 18 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமானவர்களே, தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்கும் போது நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. வேறொரு தேற்றரவாளன். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இயேசு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? தேற்றரவாளன். சொல்லுங்க, அவர் பேர் என்ன? தேற்றரவாளன். தேற்றரவாளன். அவர் ஏதோ ஒரு தேவ தூதன் என்று நினைக்க வேண்டாம். தேவன் சொல்லுகிறார், வசனம் எழுதப்பட்டிருக்கு, தேவன் ஆவியாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் திருத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 பிரிவுகளாக கொண்டு ஒரே தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3வது திருத்துவத்திலே காணப்படுகிற 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரையே, கர்த்தரையே உங்களுக்குள் அவர் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது தேவனுடைய தூதன் அல்ல, அல்லது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது ஏதோ ஒரு வல்லமையை மட்டும் கர்த்தர் அனுப்பவில்லை, தன்னையே தேவன் அனுப்பி இருக்கிறார். தன்னையே தேவன் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளுவதற்கான பெரிய நோக்கம், பெரிய முகாந்தரம் என்னவென்றால், அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை தேற்ற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எந்த மெடிசன்ஸும் செய்ய முடியாதது, எந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாததை, எந்த மனுஷனும் ஆறுதல் படுத்த முடியாததை, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை கண்ட்ரோல் பண்ணி உங்களை வழி நடத்த முடியும். வேற யாராலையும் முடியாது. ஹல்லேலூயா. அவர் எப்படி உள்ளிருந்து வழி நடத்துவார் என்று வசனம் போடப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். அவர் பேர் என்ன? He is the spirit of truth. சத்தியத்தின் வழி நடத்துவார். உள்ள இருந்து என்ன தெரியுமா செய்வாரு? ரியாலிட்டியை காண்பித்து கொடுப்பார். உண்மைத்தன்மை என்னன்னு காண்பித்து கொடுப்பார். சத்தியம் என்ன என்பதை காண்பித்து கொடுப்பார். உங்களுடைய அறிவு அந்த நேரத்தில் மழுங்கி போகும். அந்த இருதய கலக்கம் பெருகும் போது என்ன செய்வதென்று தெரியாமல் உங்க இருதயம் திகைக்கும் பொழுது காரியம் என்ன என்பதை தேவன் காண்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. புரிய வைக்கிற தேவன். சத்திய ஆவி சத்தியத்திற்குள் வழி நடத்தி உங்கள் இருதயத்தை தேற்றி வழி நடத்துவார். அதனால அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரியமானவர்களே,
நான் உன்னை திக்கற்றவனை நான் விடவே மாட்டேன். அப்படின்னு என்ன தெரியுமா? உன்னை தனியா இருக்க நான் விடவே மாட்டேன். நீ தனியா கலங்க வேணும்னு அவசியம் இல்லை. நான் தனியா கலங்கிட்டு இருக்கிறேன். நான் கலங்கிறது யாருக்குமே புரியல, என் கூட இருக்கிறவங்களுக்கு புரியல. நான் கலங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, நோ 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 நோ, உன்னை நான் திக்கற்றவனை விட மாட்டேன்னு நான் சொன்னேன்னா உன்னை நான் திக்கற்றவனை விட மாட்டேன் தான். உன்னை நான் தனியா இருக்க விட மாட்டேன்னு நான் சொன்னேன்னா உன்னை தனியா இருக்க விட மாட்டேன் தான். நீங்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை உணராமல் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை பார்க்க முடியாமல் இருக்கலாம், உங்களுடைய செவிட்டு அவருடைய சத்தத்தை கேளாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை 100% உண்மை. அவர் எப்பொழுதும் உங்கள் அருகிலே தான் இருக்கிறார். நீங்கள் காணாவிட்டாலும் உணராவிட்டாலும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை விட்டு அவர் கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடவே இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றதை கொஞ்சம் வாசிக்கலாம். 26 கொஞ்சம் வாசிக்கலாம். 26, 27. யோவான் 14, 26, 27. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு, நல்ல கவனிங்க, ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுவார் அப்படின்னா, ஏதோ மேஜிக் மாதிரி உங்களுடைய இருதயத்தின் கவலையை நீக்க மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? உலகத்தான கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலையா இருக்கிறான்னா என்ன செய்வாங்க? குடிப்பாங்க. கவலையை மறக்கிறதுக்கு குடிப்பார்கள். ஏங்க குடிக்கிறீங்க? ரொம்ப குடிக்கிறேன்னு கவலைங்க, அதனால இன்னும் கொஞ்சம் என்ன பண்றேன், நான் குடிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான, ஒரு குரூப் குடிக்கிறாங்க, ஒரு குரூப் ஊர் சுத்துறாங்க, ஒரு குரூப் நிறைய என்னென்னமோ பண்றாங்க இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பேரே என்னது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவிய பேரே அவர் யார் என்பதை காண்பித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ மேஜிக் மாதிரி அப்படி நினைக்க கூடாது. அவர் ரொம்ப நேர்த்தியாக நேர்மையாக செயல்படுகிறவர். அவர் உள்ள இருந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு போதிப்பாராம். சொல்லுங்க, என்ன பண்ணுவாராம்? நல்ல கவனிக்கணும். ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள இருந்து அவர் போதிப்பார். He will teach you what you should do, what you should get to know. நீங்கள் என்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எதை புரிந்து கொள்ள வேண்டும், சூழ்நிலை எப்படி இருக்கு, எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து போதிப்பார். நீ கொஞ்சம் அவர் பேசுறத கொஞ்சம் கேட்கணும், கொஞ்சம் உணரணும். ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். நீ கலங்குறியே, கொஞ்சம் கலங்கிறதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்க மகளே. நீ ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கடா அப்படின்னு உட்கார வைத்து காரியங்களை கவனிப்பார். உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு வருது, எனவே நீ பயப்படாத, முழங்கால உட்காரு, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் காண்பித்து கொடுப்பார். சத்துருவானவன் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறான், அவன் இப்படிப்பட்ட போராட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறான், அவன் மனுஷர்களை ஏவி இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறான். நீ ஆனா கலங்காத, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் அந்த ரியாலிட்டியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் சத்தத்தை கேட்கிறது கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்துல அமரணும். கலங்கினாலும் பரவாயில்ல, அவர் சமூகத்துல உட்கார்ந்து கலங்குங்க. அப்பொழுது அவர் போதிப்பார். அவர் போதிப்பார். என்ன போதிப்பார்? எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு, ஏன் நீ பயப்படுற, அந்த விசுவாசம் ஏன் மழுங்கி போனுச்சு, இந்த விசுவாசம் தூண்டு விற்பதற்கு ஆவியானவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்ப ஆண்டவர் சொல்லி தருவார். இங்க பாருமா, 4 சந்ததியா உன் குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இப்ப அது உன்னையும் தாக்க முயற்சி பண்ணுது, ஆனா கலங்காத, உனக்காக இயேசு கல்வாரியில ரத்தம் சிந்திருக்கிறாரு. அந்த ரத்தத்தினாலே, அவர் முள்முடியினாலே இன்றைக்கும் சாபம் நீங்க போகுது. அந்த சாபத்தினால் உன்னுடைய மூதாதையர் இறந்திருக்கலாம், ஆனா நீ சாக மாட்ட.
ஹல்லேலூயா. இததான் ஆண்டவர் போதித்து காண்பிப்பார். ஏதோ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா உடனே மேஜிக் மாதிரி எல்லாம் மாறிடும் நினைக்காதீங்க. அவர் போதித்து காரியங்களை ஆழமாய் சொல்லி கொடுத்து என்ன நடக்குது, ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குது, உன் வாழ்க்கையில எதனால இந்த போராட்டம் வந்திருக்கு, எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு, நீ ஏன் கலங்குறனா, இந்த வார்த்தையை கேட்டு கலங்குற, இந்த வார்த்தையை பார்க்காத, நான் சொன்ன வார்த்தையை பாரு, இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உன் இருதயம் கலங்காது. ஆண்டவர் போதித்து அந்த கலக்கத்தை நீக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டார்னா, அவர் பேசணும்னு நீங்க தேவ சமூகத்துல கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, உலகம் தரக்கூடாத, உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானத்தை உன் இருதயத்தில் அவர் ஊற்றுவார். அவருடைய சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும் போது உங்களுடைய இருதய கலக்கங்கள் மாறும். இருதய கலக்கங்கள் மட்டும் இல்ல, சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் பெரியவராய் இருந்து அற்புதங்களை செய்வதை உங்களுடைய இருதயம் கண்டு களித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத, ஹல்லேலூயா, நம்மளால அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அறிவோடு நடத்துவாருங்க, புரிய வச்சு நடத்துவாருங்க. ஏதோ ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று. நோ 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 நோ, நாட் லைக் தட். அதற்காக தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை, நமக்குள்ள இருக்கிறவரை பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் உனக்காக தானே கொடுக்கப்பட்டிருக்கேன், அந்த கிருபையை, அந்த வரத்தை நான் உங்களுக்கு தானே நான் கொடுத்துருக்கிறேன், நீங்க ஏன் அவரை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்கலாம்ல, என்கிட்ட பேசலாம்ல, என்கிட்ட உன் டைமை கொஞ்சம் கொடுக்கலாம்ல, நான் அதை டீல் பண்ணுவேன்ல. அப்புறம் எதுக்கு அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க? அபிஷேகம் பெற்றுக்கொள்வது ஏதோ ஒண்ணு எந்திரிச்சு குதிப்பதற்கும் ஆடுவதற்கும் என்றைக்கோ ஒரு நாள் அந்நிய பாஷை பேசுவதற்குமா? இல்லையே. நீங்கள் கலங்குகிற நேரத்தில் உதவி செய்வதற்காக தானே. உலகத்தான் தான் டாக்டரை நோக்கி ஓடுறான், உலக வேற ஏதோ களிப்புள்ள காரியத்தை ஓடுறான். நீங்களும் ஏன் அவர்களை போல சிந்திக்கிறீங்க? நான் உனக்கு கூட இல்லையா? நான் எதுக்கு உனக்கு அபிஷேகம் கொடுத்தேன்? எதுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார்? இதற்காக தானே. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவன் மீண்டும் சொல்றாரு, நான் மீண்டும் உங்களை நான் நிரப்புவேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புவேன். இன்னைக்கு அநேக பேர் இன்னும் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் வந்து தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். எதற்கு? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் தெரியும். என்ன எழுதப்பட்டிருக்கு? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எது நிரப்பிற்று? பலத்த காற்றின் சத்தம். எது நிரப்பினுச்சா? பலத்த காற்றின் சத்தம். ஹல்லேலூயா. நமக்கு அந்த பலத்த காற்றை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய தேவன் மனுஷனை உருவாக்கும் பொழுது மண்ணை எடுத்து பிசைந்து வைத்திருந்தார். என்ன பண்ணாரு? மண்ணை எடுத்து பிசைந்து வைத்தார். பின்பு அவர் என்ன செய்தார்? தம்முடைய நாசியின் சுவாசத்தை, தம்முடைய ஜீவ காற்றை, தம்முடைய சுவாச காற்றை, அந்த காற்று தேவனுடைய சொந்த காற்று. ஹல்லேலூயா. யாருடைய சொந்த காற்று? கர்த்தருடைய சொந்த தம்முடைய காற்றை, ஜீவ காற்றை, தெய்வீக காற்றை, தெய்வத்தின் காற்றை. ஹல்லேலூயா. அந்த பலத்த பெரிய தேவனுடைய சொந்த காற்றை அந்த மண்ணுக்குள்ள ஊதினாரு. அவன் ஜீவாத்மாவானான். இப்போ அந்த மனுஷனுக்குள்ள, ஆதாமுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் எந்த காற்றினால வந்துச்சு சொல்லுங்க? தேவ காற்றுனால வந்துச்சு. என்ன காற்று? தேவனுடைய காற்று. வேற எந்த காற்றும் இல்லையே. ஆமா தானே? எது புயல் காற்று வந்துச்சா?
இல்ல ஏதாவது கீழ்காற்று வந்ததா, இல்ல ஏதாவது அக்னிமயமான காற்று? நோ நோ நோ, இட் இஸ் பியூர்லி தி விண்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய பலத்த காற்றை அவர் அந்த மனுஷனுக்குள்ளே ஊதினார். அந்த மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்போ அந்த ஆதாம் இருக்கிறான் பாருங்க, அந்த ஆதாம் தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆதாம் பாவம் செய்யற வரைக்கும், அதுக்கப்புறம் விட்டுருங்க, அந்த பாவம் செஞ்ச பீரியட்ல இருந்து விட்டுருங்க, அதை நம்ம பார்க்க வேண்டாம். ஆதாம் அந்த ஜீவ காற்றை பெற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு பாவம் செய்த வரைக்கும் அவன் லைஃப் எப்படி இருந்துச்சு? யாரும் படிச்சது இல்லையா? இன்னைக்கு கூட சங்கீத பகுதியில் கூட அந்த ஏதேன் தோட்டத்தின் கொஞ்சம் காரியங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு அது? ஆதாம் எப்படி இருந்தாரு? ஜாலியா இருந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு, ஒரு குறைவும் இல்லை, நிம்மதியா இருந்தாரு. என்றைக்கு பாவம் செய்தானோ அப்பதான் ஒரு வார்த்தை வருகிறது, ஆண்டவரே நான் பயந்திருக்கிறேன். அது வரைக்கும் இந்த பயம்ன்ற ஒரு விஷயம் உள்ள வரவே இல்லை. நான் பயந்து ஒளிந்திருக்கிறேன், அப்பதான் வேர்டே வருது. அது வரைக்கும் பயம்ன்ற ஒரு ஃபீலிங்கே, இருதயம் கலக்கம் என்ற ஒரு உணர்வே. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தேவ காற்று அவனுக்குள்ள இருந்துச்சு. என்னைக்கு பாவம் செஞ்சோமோ அந்த உள்ளுக்குள்ள வந்த ஜீவன் கரைப்பட்டு போய்விட்டது. பாவம் அந்த மனுஷர்களை என்ன செஞ்சிருச்சு? நம்மளும் அந்த ஆதாமுடைய சந்ததியில தானே வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் கரைப்பட்டு போயிருச்சு. அதனால ஆண்டவர் நினைத்தார், நான் மீண்டும் உருவாக்க விரும்புகிறேன், மீண்டும் ஒரு புது சிருஷ்டியை நான் உருவாக்க விரும்புகிறேன். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு சீஷர்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த மேல் வீட்டு அறையில் எல்லாரும் கூடி வாங்க. ஐ வாண்ட் டு டூ சம்திங் கிரேட் இன் யுவர் லைஃப். என்ன பண்ணுவேன்னு சொல்லல, என்ன பண்ண போறேன்லாம் சொல்லல, நீ வந்து கூடி உட்காரு. யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ, ஹல்லேலூயா, யாரெல்லாம், என் கூட கொஞ்சம் பேசுங்க, யாரெல்லாம் கீழ்ப்படிந்து வந்து கூடினார்களோ, ஹல்லேலூயா, பெந்தெக்கோஸ்தே என்னும் அந்த நாள் வந்த போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஜீவ காற்றை 120 பேர் மேலையும் ஊதினார். எந்த காற்றை அந்த ஆதாம் மண்ணா இருந்த ஆதாமுக்குள்ளே ஊதினாரோ அந்த சேம் ஜீவ காற்றை அந்த பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அன்றைக்கு கர்த்தர் ஊதினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த பெந்தெக்கோஸ்தே என்னும் அந்த நாள் அன்றைக்கு தான் தேவன் மனுஷனை உண்டாக்கினார் என்ற ஒரு தியரி இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை உண்டாக்கினார் என்ற நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெந்தெக்கோஸ்தே என்னும் நாளாம். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். சோ கர்த்தருடைய காற்று அந்த 120 பேர் மேலையும் ஊற்றப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் புது சிருஷ்டியாய் மாறினார்கள். வசனம் சொல்லுது, அதுவரைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் முதற்கொண்டு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாள் வரைக்கும் அவர்கள் எல்லாரும் அந்த அறைக்குள் போய் பூட்டிக்கொண்டு பயந்திருந்தார்களாம். அவர்கள் கலங்கி இருந்தார்களாம். அவர்களுடைய இருதயம் கலங்கிற்று. ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய காற்று அவர்களுக்குள்ளே வந்ததோ, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண ஆரம்பித்தாரோ, வசனம் சொல்லுது, அவர்கள் எழுந்து தைரியமாய், ஹல்லேலூயா, என்ன பண்ணார்களா? ஆவியானவர் வந்தா தைரியம் வரும். சொல்லுங்க, ஆவியானவர் வந்தா தைரியம் வரும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கலங்காத, கலங்காதீங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தைரியமா இருங்க. ஆவியானவர் வருகிறார், ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் வந்தபோது அவர் நம்மளுக்கு காண்பித்து போதித்து நம்மளை வழி நடத்தி நம்மளை ஆசீர்வதித்து தைரியம் கொள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா. பயந்து கடந்த, அப்படியே முக்காடு போட்டு பயந்து பயந்து ஓடிட்டு இருந்த பேதுரு இன்றைக்கு எழுந்து தைரியமா பிரசங்கிக்கிறான். ஒளிந்து ஒளிந்து போன இந்த பிலிப்பு சமாரியாக்குள்ளெல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒளிந்து ஒளிந்து கடந்த ஸ்தேவான் இன்றைக்கு யாருக்கு பயந்தார்களோ அவன்டே போய் கர்த்தருடைய வசனத்தை பேச ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. ஒளிந்து ஒளிந்து கடந்த யாக்கோபு, யோ, என் தலையே நீ வெட்டினாலும் பரவாயில்ல, இயேசு
இயேசு மெய்யான தேவன் என்று உலகத்துக்கு சாட்சியாய் நிறுத்தினார்கள். அப்பொழுது அவனுடைய தலை வெட்டப்பட்ட போதிலும் யாக்கோபு ஆண்டவருக்காய் உறுதியாய் நின்றான். ஹல்லேலூயா. போராட்டங்கள் வந்தது உண்மைதான், பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், சூழ்நிலைகள் மாறி வந்தது உண்மைதான். ஆனால் உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயம் கலங்காதபடிக்கு அவருடைய இருதயத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆவியானவருடைய வல்லமை. இதுதான் ஆவியா நம்ம வாழ்க்கையிலிருந்து கிரியை செய்கிற காரியம். அதனாலதான் எப்பயுமே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் அந்நிய பாஷையில கர்த்தர் துதிக்கணும். எத்தனை பேருக்கு அந்த அந்நிய பாஷை கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ எல்லாரும் அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்கணும். அந்நிய பாஷை பெறாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் வாயை திறந்து ஸ்தோத்திர ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், நீர் பெரியவர், நீர் நல்லவர் மனதார கருத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆவியானவர் உள்ளிருந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுடைய இருதயம் கலங்காது இருக்கட்டும். உங்களுடைய இருதயம் கலங்காது. ஆவியானவர் இருந்தா இருதயம் என்ன செய்யாது? கலங்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ஆவியானவர் நம்மளுடைய தேவன் இந்த இருதயம் கலங்குகிற நேரத்தில் நம்மளை எப்படி டீல் பண்றாரு, என்ன பண்றாரு என்பதை இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 12, 13, 14. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் யார் செய்வான்? யார் விசுவாசிக்கிறா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இயேசு செய்த அற்புதங்களை தாண்டி நீங்க செய்ய முடியுமா? தைரியம் வரலையே. இல்ல செய்வேங்க, என்னை நான் இல்லைங்க, அவர் செஞ்சிருவாருங்க என்னை வச்சு. அதுதான் விசுவாசம். இல்ல நான் செய்ய முடியுமா? என்னால என்ன முடியும்? என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒரு வெள்ளை முடிய கருப்பாக்கவும் முடியாது, கருப்பு முடிய இல்ல பாஸ்டர் என்னால முடியும் பாஸ்டர், டைலா இருக்கு. அது டெம்பரரி, அது டெம்பரரி. உங்களால உங்களை ஹைட் ஆக்கிற முடியுமா? இல்ல உங்களால உங்களை ஷார்ட் ஆக்கிற முடியுமா? பாஸ்டர் நான் ரொம்ப ஹைட்டா இருக்கிறேன், ஷார்ட் ஆக விரும்புறேன், நானே ஆய்க்கல நினைக்கிறேன், அப்படி உங்களால பண்ண முடியுமா? முடியாது. நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நாளைய தினத்தை இன்னைக்கு மாத்திக்க முடியுமா? நேற்று திரும்பி வர உங்களால கொண்டு வர முடியுமா? நேற்றைய நாள நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய வயதான தோற்றத்தை இளமையா மாற்ற முடியுமா? இல்ல குழந்தையா மாற முடியுமா? உங்களால என்ன மாற்ற முடியும்? உங்களால ஒன்றும் முடியாது. ஆனா அவரால் எல்லாம் கூடும். அவர் என்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்வார். அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மெய்யாகவே சொல்றேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். தொடர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அடுத்தது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். முதல்ல பார்த்தோம், ஆவியானவர் சூழ்நிலை என்ன, ஏன் பயப்படுற, எதனால இது நடந்துச்சு, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து அந்த சத்தியத்தை காண்பி கொடுத்து அந்த தீர்வை காண்பித்து கொடுக்கும் போது ஆவியானவருடைய வல்லமை நம்மளை சமாதானத்தினால் நிரப்பி அந்த 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 இருதயம் துயரப்படுகிறதிலிருந்து தேவன் நம்மளை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஓகே, இப்ப காரியம் எல்லாம் உனக்கு நான் காண்பித்து கொடுத்துட்டேன். காரியம் எல்லாம் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு காண்பித்து கொடுத்துட்டேன். இனிமேல் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றுதான். என்ன தெரியுமா? அவர் நாமத்தை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். சொல்லுங்க, யாரை நோக்கி கூப்பிடணும்? அவருடைய நாமம் என்ன? என் காதுல கேட்கல. அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும். கவனிக்கிறீங்களா? 2 things will happen. ஒன்று,
எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு நாள் அன்னாள் தெரியல உங்களுக்கு? ஆமா, நமக்கு தெரியாது. நமக்கு இந்த அன்னாள் கதை நல்ல பழக்கம். நமக்கு இந்த அன்னாள், அவளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அப்போ ஒரு நாள் தன்னுடைய அந்த சிஸ்டர், அந்த சிஸ்டர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டா. இருதயம் ரொம்ப என்ன ஆயிடுச்சு, கலங்கிருச்சு. இருதயம் கலங்கின உடனே அவ என்ன செஞ்சா? எனக்கு கொஞ்சம் கதை மறந்துச்சு, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. தேவாலயத்துக்குள்ள போனா. ஓகே, தேவாலயத்துல போய் அப்புறம் என்ன செஞ்சா? மனம் கசந்து அழுதாள். இருதயத்தை என்ன செய்தாலும் ஊற்றினாள். வசனம் இருக்குது. யாரை நோக்கி கூப்பிடுறா? கர்த்தரை நோக்கி, அவருடைய நாமத்தை நோக்கி அவ கதறா. என் இருதயம் கலங்கி இருக்கிறது பாக்குறீங்களே ஆண்டவரே, என் இருதயத்துல இருக்கிறதெல்லாம் ஊற்றுறா. அவ பேசுனதை கேட்டீங்களா ஆண்டவரே, எனக்கு தாங்க முடியலையே ஆண்டவரே அப்படின்னு இருதயத்தை எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டே இருக்கிறா? ஊற்றிக்கொண்டே இருக்கிறா. ஊற்றுறா ஊற்றுறா ஊற்றுறா, தேவ சமூகத்துல ஊற்றுறா. ஊற்றினதை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார். ஹல்லேலூயா. அந்த ஏலி தாத்தா வந்து சொல்றாரு, சமாதானத்தோட உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. சமாதானத்தோட, சத்தமா சொல்லுங்க, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. சமாதானத்தோட போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பங்களின்படி உனக்கு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இருதயம் பயங்கரமா கதற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சும் பொழுது தேவன் முதல்ல இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நீக்கினாரு. அப்புறம் கரெக்டான டைம்ல கர்த்தர் குழந்தையை கொடுத்தாரு. ஆனா பிறந்த குழந்தை இருந்துச்சு பாருங்க, அந்த குழந்தை அது கொஞ்சம் வித்தியாசமான குழந்தை. ஹல்லேலூயா. சாமுவேல், அவர் பேர் என்னது? சாமுவேல். சாமுவேல் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கெஞ்சுற ஆள் இல்ல. அவர் எப்படிப்பட்ட ஆள் இல்ல? கெஞ்சுற ஆள் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் கெஞ்ச தேவையில்ல, உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். என் நாமத்தை கொண்டு நீ பேசும்போதே அந்த காரியம் மாறுதல முடியும். அப்ப நாமத்தை நோக்கி கெஞ்சுகிறது ஒரு விதம், நாமத்தினாலே அதிகாரத்தினாலே சொல்லுகிறது இன்னொரு விதம். ஒரு நாள் மோசே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செங்கடலுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். செங்கடலுக்கு முன்னாடி நின்று பதறான். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை வருகிறது. பயங்கரமான பள்ளத்தாக்கு, பெரிய ஆபத்து, தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவளுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு, ஆண்டவர் நிச்சயமா ஏதாகிலும் ஒன்றை செய்வார். என்ன ஆண்டவரே செய்யணும், நீங்க நிச்சயம் செய்வீங்கன்னு தெரியும், எனக்கு என்ன செய்யணும் தெரியல. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ ஏன் இன்னும் கெஞ்சிட்டு இருக்கிற? உன் கோலை எடுத்து நீட்டு, என் நாமத்தை சொல்லி கோலை எடுத்து நீட்டு. அப்பொழுது செங்கடல் இரண்டாய் பிளக்கும். ஒன்னு கெஞ்சுகிற முறை, இன்னொன்னு அதிகாரத்தை பயன்படுத்துகிற முறை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் கெஞ்ச வைப்பார். ஜெபி, கண்ணீரை ஊற்று, கதறு, உன் இருதயத்தை ஊற்று. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். என் நாமத்தினால என்ன கொடுத்திருக்கேன் உனக்கு? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே குருடரை பார்வையிட வைப்பீர்கள், என் நாமத்தினாலே பற்பல பாஷைகளை, நாமத்தினாலே சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் செஞ்ச காரியத்தை கொஞ்சம் வாசிக்கல. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாசிக்க நேரம் இல்ல. You just listen to me. வீட்டில் போய் வாசிங்க. 1 சாமுவேல் 7ஆவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கூடியிருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? வீட்டில் போய் வாசிங்க. மிஸ்பாவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. ஏன்னா பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க? இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புறாங்க. பெலிஸ்தியர்கள் பயங்கர பவர்ஃபுல். அவங்க கிட்ட எல்லா ஆயுதங்களும் இருக்கு, எல்லா படைகளும் இருக்கு, எல்லா விதமான காரியங்களும் இருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ பெருசா ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஆயுதமே கிடையாது. ஹல்லேலூயா. இவர்களுக்கு ஆயுதம் இருக்க கூடாதுன்னு அவங்க பார்த்துக்கிட்டாங்களாம். வெரி பவர்ஃபுல்லான டீம். அவர்கள் இஸ்ரவேலை யுத்தம் பண்ணுவதற்கு அந்த மிஸ்பாவிலே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தபோது எல்லாரும் போய் சாமுவேல் இடத்துல கெஞ்சுகிறாங்க, ஐயா சாமுவேலே, எங்களுக்காக தேவனிடத்துல ஓயாமல் என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றார். கொஞ்சம் வாசிக்கலாமே, அது ரொம்ப நல்லா இருக்கும். 9:10 வாசிக்கலாம். அவர்கள் என்ன நடந்துச்சு பார்க்கலாம். 1 சாமுவேல் 7:9-10. அப்பொழுது சாமுவேல், நல்ல கவனிங்க, சாமுவேல் போய் இப்போ அவன் கெஞ்சி ஜெபிக்கல, ஏதாகிலும் செய்யுங்க ஜெபிக்கல, அவன் காரியத்தை செய்கிறத கவனிங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். அடுத்த வசனம் வாசிங்க.
சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர்கள் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் ஒரு பாடல் எழுதியிருப்பான். சங்கீதம் 99:6 வாசிங்களேன். சங்கீதம் 99:6. அவருடைய ஆசாரியர்கள் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும். யாரா? இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பாடல் எழுதப்பட்டுச்சு. சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கெஞ்சி ஆண்டவர்கிட்ட வாங்குறது நல்ல விஷயம்தான். ஆனா அது மட்டும்தான் ஆண்டவருடைய நாமத்தை வைத்து ஒரு பிரேயர் டைப் கிடையாது. அவருடைய நாமத்தை வைத்து இன்னொரு பிரேயர் டைப் என்னன்னா, தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னொரு வார்த்தையை நான் கேட்கிறேன், இன்னொரு கேள்வி. எத்தனை பேருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? 5 பேருக்குள்ளே இருக்கிறார் என்பதை காண்கிறேன். எல்லாருக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரமும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து இருதயம் கலங்கின நேரத்தில் மட்டும் தாவீது கொஞ்சம் வித்தியாசமா நடந்தாரு. அவர் சொன்னாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அவருடைய வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பாருங்களேன். அவன் தேவனுடைய நாமத்தை அதிகாரமாய் பயன்படுத்துகிறான். நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடு வர, ஆனால் நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்த தாவீதுக்கு தெரிந்தது. அதிகாரத்தை பயன்படுத்த மோசேக்கும் சாமுவேலுக்கும் ஆரோனுக்கும் தெரிந்தது. அதே அதிகாரத்தை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே பிசாசு ஓடும். ஆண்டவரே, பிசாசு ஓட வைங்க ஆண்டவரே. இது வேற ஜெபம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் வித்தியாசமா, இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என்னுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய், இந்த சூழ்நிலைக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி நிற்கிற இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் மிதிக்கிறேன், உன்னை நான் விரட்டுகிறேன். சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன். நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே. நான் ஆனுவல் டேல எந்த ப்ரோக்ராம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணல. நான் மட்டும் கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கேன். என் கிளாஸ்ல நான் மட்டும் தான் எந்த ப்ரோக்ராம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாம கிளாஸ் ரூம்ல உட்காந்துருப்பேன். நமக்கு எதுவும் வராது, அதனால உள்ள உட்காந்துருந்தேன். அப்போ எல்லாரும் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டாங்க. எனக்கு பயங்கரமான ஸ்டொமக் பெயின். சொல்றதுக்கு மேமும் இல்லை. லீவ் போட்டு மேம் கிட்ட சொல்லி, டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி வீட்டுக்கு போகவும் என்னால் முடியாது. அவங்க இனிமேல் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு எப்போ வராங்களோ அப்போ தான் நான் போய் என்ன பண்ண முடியும், பேச முடியும், ஏதாவது பண்ண முடியும். எனக்கு 5th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. இந்த யோசனை எப்படி வந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. திடீர்னு எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. என்னுடைய லஞ்ச் பேக்லேருந்து வாட்டர் கேனை எடுத்தேன். வாட்டர் கேனில் என்னுடைய ஃபிங்கரை உள்ளே விட்டு, இயேசுவே இந்த தண்ணீரை நான் குடிக்க போகிறேன், எனக்கு வயிறு வலி சரியாகணும். ஒரு சிம்பிளாக எனக்கு தெரிந்த ஜெபத்தை நான் பண்ணேன், குடித்தேன், இம்மீடியட்டாக சரியானுச்சு. 5th ஸ்டாண்டர்டில் எனக்கு நடந்த இந்த ஒரு பெரிய அற்புதம் இது. ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்ல வரேன்னா, தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. பலவீனம் வர நேரத்தில் உங்கள் கைகளை எடுத்து அந்த பலவீன பகுதியில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால் இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க கடவுது. சிந்தையில போராட்டம் கைகளை வைத்து, என் சிந்தைக்கு விரோதமே போராடுகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் அவனை கடிந்து கொள்கிறேன், என்னை விட்டு வெளியேறு. ஜெபம் பண்ணுங்க, அவன் வெளியேறுவான். ஏன்னா எதிர்த்து நிற்க தேவன் நம்மளுக்கு திராணி உள்ளவர்களாய் மாற்றிருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சொப்பனங்கள்லாம் ஒன்றும் சரியில்லை, புலம்பாதீங்க. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நைட்டு தூங்கும் போது, ஆண்டவரே என் மேலும் சொப்பனம், உங்க முகத்தை காண்பிச்சா சொப்பனம் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு என்ன கொடுக்காதீங்க, கண்டதையும் காமிச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, இட் வில் ஹேப்பன். உங்களை போராடுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு? நல்ல பெட்டும் தலைவாணி கொடுத்திருக்காருன்னு சொல்லாதீங்க. எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறாரு?
எந்த நாமத்தில் அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. குடும்பத்துல யாருக்காவது சுகவீனமா, வீட்டுல யாருக்காவது சுகவீனம் இருக்குதா, அவங்க மேல கைகளை வைங்க. கைகளை வைத்து உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் இல்லப்பா, ஆண்டவரே என்னுடைய கரம் இல்லப்பா, உங்க கரம் ஆண்டவரே, உங்க கரம் விளங்கட்டும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்களே, இந்த பிரச்சனை சுகமாகணும் ஆண்டவரே. எலியா எலிசாலாம் எப்படி பெரிய அற்புதங்களை செஞ்சார் நினைக்கிறீங்க? இதுக்காக போய் 120 நாள் கிளாஸ் நடத்திட்டு வந்தாரா? எடுத்துட்டு வந்தாங்களா சொல்லுங்க? எங்கேயாவது போய் உட்காந்து யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தாங்களா அற்புதம் செய்யறதுக்கு? வசனம் சொல்றதுக்கு எலியாவும் நம்மை போல. அவனுக்கு மட்டும் எப்படிங்க நடந்துச்சு? அதிகாரத்தை பயன்படுத்தினா. இயேசுவின் நாமத்தினால இருதயம் கலங்க வேண்டாம். அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. கையில் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க கலங்கலாமா? இருக்குதுன்னா இன்னைக்கு தான் பாஸ்டர் தெரியும். சரி, இனிமேல் என்ன பண்ணாதீங்க? கலங்காதீர்கள். இனிமேல் என்ன செய்யாதீங்க? கலங்காதீர்கள். உங்க விசுவாசத்தை தூண்டுவிக்கும்படியாக உங்கள் அதிகாரம், ஆண்டவரே எனக்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்க உங்க நாமத்தினால். இந்த வாரம் நீங்க அப்படிதான் ஜெபிக்கணும். அடுத்த வாரம் சாட்சி சொல்லணும். சரிங்களா? இந்த வாரம் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். அடுத்த வாரம் நீங்க என்ன பண்ணணும்? இந்த வாரம் உங்களுக்கு அதுதான் ஹோம் ஒர்க், சர்ச்சினுடைய ஹோம் ஒர்க். உங்களுக்கு எதெல்லாம் உங்க லைஃப்ல பிரச்சனை வருதோ இன்னைக்கு அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அது பாட்டு போகிறத நீங்க பார்ப்பீங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டே இருந்த பாஸ்டர், எங்க வீட்டுல இருந்து ஒன்று வெளியே போனுச்சு பாஸ்டர். ஆமாம் பாஸ்டர், அது போயிடும் பாஸ்டர். அது போயிடும். அது ஒன்றும் வேலை செய்யாது. ஏனால் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை உள்ள ஆவியானவரை பற்றி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று தெரியல. ஹல்லேலூயா. ஒரு அழகான பாடல் இருக்குல்ல, இயேசு என்ற திருநாமத்திற்கு. அந்த பாட்டு பாடுவோமா? அந்த பாட்டு பாடுவோமா? இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்தி. வேதாளம் பாதம் யாவையும் செய்த வீரம் உள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் செய்த வீரம் உள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் அந்த, நானும் வென்றிடுவேன் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற சஞ்சலம் வருத்தம், சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது தேவன் தடைகளை மாற்றுவார். இன்னொரு முறை பாடலாமா? விசுவாசத்தோடு. நான் பாட சொன்னேன்னு இப்ப நீங்க பாடுனீங்க. இப்ப விசுவாசத்தோட பாடுங்க. நீங்க பாடுனா அற்புதம் நடக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது சொல்லுங்க? எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று இயேசு சொன்னார். எனவே என் இயேசு அவருடைய நாமத்தை பயன்படுத்தினா அந்த அதிகாரம் நடக்கும். பாடலாமா? சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சோதனை நேரத்தில் தாங்கி நட
நாமமது தடை முற்றும் அகற்றிடும். தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். தடைகள் முற்றிலும் கர்த்தர் உடைக்கிறார். மீண்டும் சொல்லுவோம், தடை முற்றும் அகற்றிடும். நாமமது தடை முற்றும் அகற்றிடும். நாமமது இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அந்த இயேசுவின் நாமத்திற்கு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு கலக்கம் உண்டாவதற்கான காரணம் என்ன தெரியுமா? சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் எனக்கு அப்புறம் இது எப்படி நடக்க போகுதோ, எனக்கு அப்புறம் இது எப்படி நடக்க போகுதோ, நம்ம கடைசி எப்படி இருக்க போறோமோ, நிறைய பேருக்கு இந்த அவநம்பிக்கைகள் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா நம்மளுடைய இயேசு அவர் ரொம்ப நல்ல தேவன். அவர் நீங்க பிறந்த நாள் முதற்கொண்டு, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா உங்கள் தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு மரிக்கும் பரியந்தம், மரணத்திற்கு பின்பு உங்கள் ஆத்துமா எங்கே இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்தும், அதற்கு பின்பு தேவன் வைத்திருக்கிற புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய ராஜ்யம், எல்லாவற்றிலும் தேவன் உங்களை எந்த இடத்துல ஸ்தாபிக்க வேண்டும் என்பதை குறித்தும், அதற்கு பின்பும் உங்களை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்ற சகல திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சும்மா ஏதோ சாதாரண தேவன் இல்லைங்க. ஏதோ 10 நாளைக்கு மட்டும் உதவி செஞ்சுட்டு 11வது நாள்லேருந்து கைவிடுற தேவன் இல்லை. உங்களுடைய எட்டர்னிட்டி முழுவதற்கும் தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா முதல் வசனமே சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, எங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்புறம் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஃபியூச்சரை பத்தி கம்ப்ளீட்டா எழுதி வச்சிட்டார் உங்களை பற்றி. அப்புறம் ஏன் ராஜா கலங்குறீங்க? அப்புறம் ஏன் கலங்கணும்? ஃபியூச்சரை பத்தி கம்ப்ளீட்டா எழுதி வச்சிட்டார். ஒன்று சொல்றேன், பயப்படாதீங்க. எனக்கு அப்புறம் எப்படி? உங்களுக்கு அப்புறமும் கர்த்தர் தான் நடத்த போறார். உங்களை கர்த்தர் நடத்தினாரா? உங்களுக்கு அப்புறமும் கர்த்தர் நடத்துவார். ஏனென்றால் நம் மனுஷர்களுக்கு தான் பூமியில குறைந்த ஆயுசு. ஆனால் தேவனோ ஆயுசுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் உங்களை நடத்தினவர், அடுத்த சந்ததியை நடத்துவார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மட்டும் கர்த்தர் நடத்தி புதிய ஏற்பாட்டில் விட்டுட்டாரா? மோசே காலத்தில் நடத்தி சாமுவேல் காலத்தில் விட்டுட்டாரா? சொல்லுங்க. இல்ல. அவர் எல்லா நாட்களிலும், எல்லா வம்சங்களிலும், எல்லா வருஷங்களிலும் தொடர்ந்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல பல பேர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்க நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் செத்த உடனே எங்க போயிடுவேன்? சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அவங்களுடைய நம்பிக்கை தவறு இல்லை. அவங்களோட நம்பிக்கை நல்ல விஷயம்தான், சந்தோஷம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் ஒரு சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை என்ன? அவங்க சொல்லுவாங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு, அது என்னது, ஜென்மமா, அது என்ன சொல்லுவாங்களே, மறுஜென்மம், வேற ஒரு ஜென்மம் எடுத்து மறுபிறவி, வேற ஒரு பிறவி எடுத்து என்ன பண்ணுவேன், நான் வாழுவேன் அப்படின்னு சில பேர் அவங்க நம்பிக்கையை சொல்றாங்க. அவர்கள் எதை வைத்து நம்பிக்கை வைக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பேசுவோம், கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். எல்லாரும் நம்புறாங்க. நீங்களும் நானும் என்ன நம்புறோம்? நானும் செத்ததுக்கு அப்புறம் எங்க போவேன்? ஏன் இயேசு வந்து என்னை கூட்டிட்டு போவார், நம்ம நம்புறோம். எல்லாரும் நம்பலாம், நம்புறதை பத்தி மேட்ரு கிடையாது. ஆனால் எந்த நம்பிக்கை சரியான நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு, ஆமாவா இல்லையா? எந்த நம்பிக்கை சரியான நம்பிக்கை? எதை வைத்து நம்ம நம்புறோம்?
எதை வைத்து நம்புறோம்? சரியான ஆதாரம் எதற்கு இருக்குதோ அதை தான் நம்ம நம்புறோம். சரியான ஆதாரம் எதற்கு இருக்குதோ அதை தான் நம்ம நம்புறோம். நீங்கள் டிவியில் நியூஸ் பார்க்குறீங்க, நியூஸ் யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்க்குறீங்க. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் அட்வைஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. அலோபதி டாக்டர்ஸ், இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, இருதய கோளாறுக்கு இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர்ஸ்லாம் அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை சாப்பிடாதீங்க, இதை பண்ணாதீங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதே பண்ணுங்க. நீங்கள் அதிலேயே கவனித்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு யூடியூப் சேனலில் வேற ஒரு சித்த மருத்துவர் பேசுகிறாரு. இங்கிலீஷ் மெடிசன்காரங்களாம் அப்படிதாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நான் சொல்கிறத என்ன பண்ணுங்க கேளுங்க, எல்லாரும் இங்கே வாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற மெடிசன் சட்டுன்னு என்ன ஆயிரும், சரியாக போயிடும், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பத்தியம்லாம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு அந்த ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார், அவர் ஒன்று சொல்லுவார். இன்னொருத்தர் எங்கேயாவது ஒன்றும் தெரியாது ஆனால் எதையா ஹோமியோபதியா அவர் ஒன்று சொல்லுவார். அப்புறம் அந்த வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், நாங்களாம் வம்சமாக இதுதாங்க சாப்பிட்றோம், எங்கள் வீட்டுக்கு எந்த வியாதியும் வந்ததில் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு எதையாவது ஒன்று என்ன பண்ணி விட்டுறது போட்டு ஒரு 4-5 வீடியோ எதை பற்றி படிக்கிறீங்க, இருதய கோளாறை பற்றி 4-5 வீடியோவுக்கு அட்வைஸ் படிக்கிறீங்க. எதை நம்புவீங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 4 சொல்லிட்டேன் நான், நீங்கள் எதை நம்புவீங்க? சிஸ்டர் வந்து அலோபதி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அலோபதி நம்புவேன்ட்டாங்க. வேற இங்கிலீஷ் மெடிசன்ஸ், வேற ஹெர்பல். ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் நான் அது சொல்லவே இல்லை. ஆப்ஷன் டி போயிருச்சு, ஆப்ஷன் இ போயிருச்சு. அக்குபஞ்சரா? அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். நம்ம எதை நம்புறோமோ அதை தானே செய்வோம். எதை நம்புறோமோ அதுதான் நம்ம செய்வோம். எங்க ஆதாரம் இருக்கிறதோ, எது ஆதாரம், ப்ரூஃப் அண்ட் சோர்ஸ் எங்க இருக்குதோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்பணும். அதை தான் நம்பணும். எதையாவது ஒன்று புருடா விட்டு போயிடுவோம், அதை உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, நல்ல கேப்ப களி சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிரும். அவர் வயசானவர், கேப்ப களி சாப்பிட சொல்லுங்க, இவர் பாட்டு அடிச்சு நவுத்தி வயிறுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எந்த ஆதாரமும் இல்லாமல் எதையாவது சாப்பிடுன்னு சொல்லவும் கூடாது. நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், நம்ம எல்லாம் செய்யணும். இதுதான் சரியான ப்ரூஃப், இதுதான் சரியான ஸ்டடி. நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம புரிஞ்சு அதுக்கு ப்ரூஃப் இருக்கிறத கவனித்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறோம். தட்ஸ் குட் ஐடியா. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் உலகத்தில் எல்லாரும் நம்பிக்கை வைத்திருந்தாலும் நம்ம தேவன் சோர்ஸை கொடுக்கிறாரு, ஆதாரங்களை கொடுக்கிறாரு. அவர் நம்புன்னு மட்டும் சொல்லாம ஏன் நம்பணும்னு சேர்த்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளுடைய இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு, உன் இருதயம் கலங்க வேண்டாம், நீ பயப்படாத, நான் உனக்காக திரும்பி வருவேன். உனக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் திரும்பி வருவேன். நான் ஏன் போறேன்னா, உனக்காக போய் அங்க அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அந்த வாசஸ்தலங்களை உனக்குன்னு நான் முன்குறிக்க போறேன், உனக்குன்னு நான் பிளாட்டை நான் பிரிக்க போறேன், உன் பேர்ல நான் பிரிக்க போறேன். பண்ணிட்டு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு என்னோடு எப்பொழுதும் இருக்கும்படி உன்னை அழைச்சு கொண்டு நான் போக போறேன். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுடைய நம்பிக்கையும் என் நம்பிக்கையும். ஆமா தானே? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு சீக்கிரம் வராருன்னு? இன்னைக்கு கூட பாடணும், மன்னன் இயேசு வருகிறார், ஆயத்தப்படு மகிழ்ச்சியாரு, என்ன பாட்டு பாடணும், ரைட்டா? அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில ஏன் உறுதியா இருக்கணும்ன்றதான் கொஞ்சம் நான் சொல்லி கொடுக்க போறேன். இயேசு சொன்னாரு, டே நான் சொல்றேன்ல, உன் அறிவுக்கு இப்ப புரியணும், நான் சொல்றது நடக்க போகுதுன்றது உன் அறிவுக்கு புரியணும். அதனால நான் சில அடையாளங்களை நான் சொல்றேன். அந்த அடையாளங்கள் நடக்கும் பொழுது நான் சொன்ன காரியமும் நடக்கும் என்பதை என்ன பண்ணிக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அடையாளங்களை சொல்லிட்டு போறேன். அந்த அடையாளம் நடக்கும் போது இயேசு மீண்டும் வருவார், என்னை அழைத்து கொண்டு செல்வார் என்பதை என்ன பண்ணலாம், நம்பலான்னு சொன்னார். நம்பிக்கைக்கு ஆதாரங்களையும் ப்ரூஃபையும் ஸ்டடி பண்ண சொல்லி கொடுக்கிறார். ஒரு 3 ப்ரூஃபை காண்பித்து கொடுக்க போறேன். சரிங்களா? நீங்க ஏன் இயேசுவை நம்பணும், நீங்க ஏன் இயேசு கிறிஸ்து வராருன்றதை நம்பணும், அவர் நிச்சயம் வருவார் என்பதை நீங்க எப்படி நம்பணும்ன்றத ஒரு 3 வசனங்களின் அடிப்படையில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 24:32. அத்தி மரத்தினால்
ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இயேசு சீக்கிரம் வரார் என்பதற்கு அடையாளம். இந்த அத்தி மரம் என்பது எதை காண்பிக்கும் என்றால், the nation of Israel, இஸ்ரவேல் தேசம். எனது இஸ்ரவேல், இஸ்ரவேல் மக்கள் இல்லை, இஸ்ரவேல், இஸ்ரேல் as a nation. Hallelujah. The nation Israel, இஸ்ரவேல் தேசம். ஆண்டவர் சொல்றாரு, இது நல்ல தேசமா இருக்கிறப்ப, அங்க எல்லாரும் இருக்கிறப்ப தான் இயேசு சொன்னார். ஆனா ஒரு காலத்திற்கு பின்பு இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் ஆகிவிட்டது. கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் தேசம் என்ன ஆயிடுச்சு? தேசமே இல்லாமல் ஆகி மக்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு நாட்டினுடைய சகல வளங்களையும் எடுத்துக்கொண்டு நாட்டினுடைய எல்லா இடங்களையும் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அதை எடுத்துக்கொண்டு தேசத்தை அடியோடு இஸ்ரவேல் என்ற தேசமே மேப்ல இல்லாதபடிக்கு மாற்றி விட்டார்கள். சரிங்களா? அப்படி இல்லாதபடிக்கு என்ன பண்ணிட்டாங்க? மாற்றி விட்டார்கள். அது மாதிரி எத்தனையோ தேசங்கள் நடந்திருக்கு. அது போல இஸ்ரவேல் தேசமும் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் சுமார், கவனிக்கிறீங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆனால் சுமார் 1800 ஆண்டுகளுக்கு பின்பு, எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் இல்ல, 18 வருஷம் இல்ல, 180 வருஷம் இல்ல, எத்தனை? 1800 ஆண்டுகளுக்கு பின்பு, கிட்டத்தட்ட 18 centuries, 18 நூற்றாண்டுகளுக்கு பின்பு இயேசு சொன்ன இந்த வாக்கு நிறைவேறினுச்சு. ஹல்லேலூயா. 1948 ஆண்டு மே மாதம் 14 நினைக்கிறேன், சரியா டேட் மறந்துருச்சு எனக்கு. அன்றைக்கு இஸ்ரவேல் என்னும் தேசம் மீண்டும் உருவானுச்சு. அதே நேம்ல உருவானுச்சு. அதே சந்ததி மக்கள் தான் உருவாக்கினார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரியை சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். மோசேயின் காலத்தில் எகிப்து தேசம் அழிந்து போனது தெரியுமா? அதுக்கப்புறம் இன்று கண்ட எகிப்தியர்களை என்றைக்கும் காண மாட்டேன். சொன்னது தானே. ஆனா இன்னைக்கும் அந்த எகிப்து தேசம் இருக்குது. எப்படி? பிற்காலத்திலே அந்த ஊர்ல அரபியர்கள் குடியேறி அந்த இடத்தை மீண்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? தேசமாய் மாற்றினார்கள். பேர் மட்டும்தான் பழைய அதே எகிப்தின் பேர் வச்சாங்க. உள்ளே இருந்தவர்கள், இப்ப இருக்கிறவர்கள் அந்த மோசேயின் காலத்தில் இந்த பார்வோனுடைய அந்த சந்ததி கிடையாது, குடியேறினவர்கள். சரிங்களா? அப்ப இது தேசம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசமோ எத்தனை வருஷம் சொன்னேன் நானே? 1800 ஆண்டுகளுக்கு பின்பு, கரெக்டா 1948 ஆண்டு மே மாதத்திலே கர்த்தர் இந்த வசனத்தின்படியே மீண்டும் இஸ்ரவேலை தேசமாக மாற்றினார். அதே நேம்ல மாற்றினார். அதே மக்கள். அப்ப மக்கள் இன்னும் தேவன் சாகடிக்காம சிதறடிக்கப்பட்டு போனாலும் அதே இன்னைக்கு அவங்க லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க, சந்ததியினுடைய லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க, யாருக்கு யார் பிறந்திருக்கிறான்னு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளுடைய தேவன் சொன்னதுதான். இந்த வசன வாசனம்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:32 வசன வாசனம்ல இந்த வசனத்தை ஆண்டவர் எப்ப தெரியுமா சொன்னாரு? சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் அந்த கடைசி காலத்திற்கும் நான் எப்படி நம்புறது ஆண்டவரே, அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்பதான் இயேசு சொன்னாரு, இந்த அத்தி மரம் மீண்டும் ஒரு நாள் துளிர்க்குண்டா, அப்ப நீ நம்பு, இயேசு சீக்கிரம் வர போறாருன்னு. நமக்கு வேணா 1948 நீங்க நினைக்கலாம். ஆனா ஹோல் ஹிஸ்டரியை கவனிச்சு பாருங்க. 1800 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. எந்த உலகத்துல எந்த நாட்டுக்கும் அப்படி நடந்தது கிடையாது. எந்த நாட்டுக்கும் நடந்தது கிடையாது. எனவே நீங்க நம்பணும். இதே இயேசு தான் சொன்னாரு, நான் சீக்கிரம் வருவேன்னு. இன்னொரு அடையாளத்தை நான் காமிக்கிறேன். இன்னொரு அடையாளம் தானியேல் 9:27 வாசிக்கலாம். தானியேல் 9:27. ஓகே. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளுடைய பாழாக்குகிறவன் இறங்குவான். நல்ல கவனிங்க. அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் இறங்குவான்.
நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. அதே போல வீட்டில் போய் மத்தேயு 24 அதிகாரத்தை மீண்டும் படிச்சு பாருங்க. அந்த பாழாக்குகிற அருவருப்பு பலிபீடத்தின் மேல் நிற்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அதே போல 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்குன்னா, ஒரு அடையாளம். இயேசு சொல்ற அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் வருவான், அவன் அந்தி கிறிஸ்து. யார் வருவா? கவனிக்கிறீங்களாங்க? நீங்க பைபிளே கவனிச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் என்ன கவனிங்க. அந்தி கிறிஸ்து ஒருவன் வருவான். அவன் வந்து எங்கே நிற்பதை நீங்கள் காண்பீர்கள் என்றால், பலிபீடத்தில், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதை நீங்கள் எங்க நிற்கிறத காண்பீங்க? ஆலயத்தில் நிற்கிறத நீங்க காண்பீர்கள். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கங்க, we are in the last days அப்படி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். ஒரு அடையாளத்தை சொல்றாரு. கவனிங்க. அந்தி கிறிஸ்து வந்து எங்க நிற்பான்னு நான் சொன்னேன். கர்த்தர் வசனம் என்ன சொல்லிக்கிறாரு? ஆலயத்தில் நிற்பான், பலிபீடத்தில் நிற்கிறத இங்க காண்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப அந்த பலிபீடமே கிடையாது. இப்ப எருசலேம்ல ஆலயமே கிடையாது. தெரியும் தானே? ஆலயமே கிடையாது. ஆனா ஆலயத்தினுடைய சுவர் மட்டும் தான் இருக்கு. அப்படியே போனாலும் அந்த சுவரை பார்த்துட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு வராங்க எல்லாரும். ஆலயம் என்பதே கிடையாது. அப்போ அந்தி கிறிஸ்து ஒருத்தன் வரணும்னா ஆலயத்தில் நிற்கணும். அப்படின்னா ஆலயம் கட்டப்பட்டால் தான் வர முடியும். அப்ப என்ன வேணுங்க? ஆலயம் வேணும். ஹிஸ்டரிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க, நியூஸ்லாம் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆலயம் கட்டப்பட ஆயத்தமாயிருச்சு. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தானியேல் தீர்க்கதரிசி சொன்னார், இயேசு சொன்னார், பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இது நடக்கும்னு சொன்னார். நடந்துட்டு இருக்கு. சாத்தியமே இல்லாத அந்த இடத்தில் கட்டப்பட எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அடையாளம் நமக்கு எதை காண்பிக்கிறது? நான் மீண்டும் வருவேன், அதுக்கு இதுதான் அடையாளம். உன் ஹிஸ்டரி சொல்லுது கவனி, உன் நியூஸ் சொல்லுது. ஏன்னா பைபிள் சொல்றதை கவனிக்க மாட்டோம்ல, பைபிள் சொல்றதை அப்படியே நம்ப மாட்டேங்கிறோம்ல. சரி, நீ என்ன சொன்னா நம்புவ? ஹிஸ்டரி சொன்னா நம்புவ, சயின்ஸ் சொன்னா நம்புவ, நியூஸ் சொன்னா நம்புவ. நடக்குது, கண்ணை திறந்து பார். இட் இஸ் ஹேப்பனிங். அது நடக்குது. எனவே இயேசு சீக்கிரம் என்ன பண்ண போறாரு? இன்னொரு வசனத்தை வாசிக்கல. மத்தேயு 24:37 வாசிங்க. மத்தேயு 24:37 வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன காலத்தில் நடக்கும்? மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். மனுஷகுமாரன் காலம்னு மொத்தமா போடல, அவர் வரப்போகிற காலம்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த சீசன் ஒன்று இருக்குல்ல, அந்த சீசன்ல நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, நோவாவின் காலத்தில் நீங்கள் எதை கண்டீர்களோ அதையே காண்பீர்கள். நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு? நம்ம போன வருஷம் அக்டோபர் மாதத்துல ஒரு 5 நாள் பைபிள் ஸ்டடி நம்ம வைத்தோம். ஞாபகம் இருக்குதா? அந்த 5 நாள் பைபிள் ஸ்டடியில ஒரு நாள் நம்ம ஃபுல் டைம் நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சுன்றத ஃபுல்லா நம்ம படிச்சோம். வேதத்தினுடைய ஆதாரங்களை எடுத்து நம்ம படிச்சோம். என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் பாதாளத்தின் ஆவிகளை ஏற பண்ணினார்களாம். யாரு? நோவாவின் ஜனங்கள். நோவாவின் காலத்தில் இருந்த அந்த பொல்லாத ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பாதாளத்தின் ஆவிகளை பூமிக்கு ஏறி வர பண்ணார்களாம். இன்றைக்கும் உலகத்தில் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாதாளத்தின் ஆவிகளை ஏறி வர பண்ணி அவர்களோடு பொல்லாத காரியங்கள் நடக்கிறது. நம்மளால சிந்திக்க முடியாத, நம்மளால கிரகிக்க முடியாத அருவருப்பான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. நமக்கு நம்ம வேலையை பார்க்கறதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். கொஞ்சம் ஏறிட்டு பாருங்க உலகத்துல என்ன நடக்குதுன்னு, வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்போ உங்களுக்கு தெரியும், this is the season. இது தேவன் வருகிற காலம் என்பதை உங்களுடைய இருதயம் புரியும்படிக்கு நீங்கள் பார்க்க முடியும். This is the season. ஆண்டவர் சொன்னாரு, எந்த நாள்ல எந்த நாளிகையில வருவேன்னு தான் ஆண்டவர் சொல்லல, ஆனா எந்த காலம்னு சொல்லிட்டாரு. அந்த சீசனுக்குள்ள எந்த டைம்ல வேணாலும் எந்த அவர்ல வேணாலும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. நீங்க நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஓரின சேர்க்கை பாவம் அல்ல, தெரியுமா உங்களுக்கு? நோவாவின் பீரியட்ல ஓரின சேர்க்கை என்பது பாவம் அல்ல. இன்னைக்கு அதானே. நீ ஓரின சேர்க்கையாக இருந்தா உனக்கு சட்ட விரோதமா உனக்கு என்ன கிடையாது?
எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்னவா இருந்துக்கலாம், நீ ஒரு எச்சரிக்கையாளனாகவே இருந்துக்கலாம். நான் உன்னை அதுக்கு என்ன செய்ய மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். சட்டம் ஒருபோதும் உனக்கு என்ன செய்யாது. பைபிள் தான் சொல்லுது பாவம்னு. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ் அதை பாவம்னு சொல்லல. இதேதான் நோவாவின் காலத்தில் நடந்துச்சு. இதேதான் நோவாவின் காலத்தில் நடந்துச்சு. ஹல்லேலூயா. நிறைய இருக்கு, நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் வரும் காலத்தில் இருக்கிறோம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி விட்டு சொல்லிருங்க. ஏன்னா எதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ புரியலையோ இதை மைண்ட்ல ஏத்திக்கணும். கர்த்தர் வரும் காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளோ நம்பிக்கையை இயேசு வருவேன்னு சொல்றதுக்கு ஆதாரங்களை கொடுத்து கண்ணால பார்க்க வச்சு அவர் சொல்றாருன்னா சீக்கிரம் வருவேன்னு. உலகத்தில் இருக்கிறவங்க எதையோ நம்புறான். வேற பிறவிக்கு நான் வருவேன், சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை. எங்க தேவன் கிளியர் கட்டா சொல்றாரு என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த சீசனுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், உன்னை நான் என்னவா மாத்துவேன், எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் கலங்க வேண்டாம். உன் இருதயம் ஐயோ நான் பரலோகத்துக்கு வந்துடுவேனா தெரியலையே, உன் இருதயம் கலங்க வேண்டாம். மரணத்திற்கு பின்பு எப்படி, உன் இருதயம் கலங்க வேண்டாம். நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா யாராலையும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா ஏசு நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர கூடாது, ஆனா உங்களுக்கு வழி தெரியும்ன்றாரு. உடனே தோமா கேட்கிறேன், எப்படி ஆண்டவரே என்ன வழி? நானே உனக்கு வழி, நானே உனக்கு வழி. நீ என்ன பிடிச்சுக்கோ, நான் உன்னை வந்து கூட்டிட்டு போவேன், நான் வந்து அழைச்சிட்டு போவேன். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. எனவே உங்களுடைய எட்டர்னிட்டியை பத்தி உங்க இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் இம்மைக்கு மாத்திரம் அந்த தேவன் இல்லைங்க, மறுமைக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். He is not only God for the physical world, he is the God for the spiritual world also. Hallelujah. அவர் ஆவிக்குரிய உலகத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். Hallelujah. அவர் பெரிய தேவன். எனவே சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்க இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, என் இருதயம் கலங்காது இருப்பதாக. எனக்காக இயேசு வந்தார், எனக்காக இயேசு இருக்கிறார், எனக்காக இயேசு மீண்டும் வருவார், எனக்காக இயேசு வந்து என்னை அழைத்துக் கொண்டு செல்வார். நான் எதை குறித்தும் கலங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், என் நாவில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை எனக்கு ஆயுதமாக கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல நான் ஏன் கலங்கணும்? ஹல்லேலூயா. நான் ஏன் கலங்கணும்? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, நன்றி அப்பா, எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த பயம் நீங்குவதற்காக நன்றி அப்பா, தடைகள் நீங்குவதற்காக நன்றி அப்பா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் நாமத்தை சொல்லி கூப்பிட்ட மோசேக்கும் ஆரோனுக்கும் சாமுவேலுக்கும் அவர் மறு உத்தரவு கொடுத்தது போல இன்றைக்கும் அவர் நாமத்தை கூப்பிடும் பொழுது உங்களுக்கும் தேவன் மறு உத்தரவு அருளி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறாரு. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு 5 மினிட்ஸ் கர்த்தரை துதிப்போமா? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை கர்த்தரை மகிமைப்படுத்தி கைகளை உயர்த்தி உங்களையே நீங்கள் மறந்து, இந்த நாள் விட்ட வேற நாள் கிடையாது, இந்த நாள் விட்ட வேற நாள் கிடையாது. இன்றைக்கே ரட்சணைய நாள், இன்றைக்கே சுகத்தை பெற்றுக்கோங்க, இன்றைக்கே பலத்தை பெற்றுக்கோங்க, இன்றைக்கே தேவன் உங்கள் தடையை உடைக்கிற நாள். இன்றைக்கே இந்த நாளை விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையை செய்ய வந்திருக்கிறார், அந்த நன்மையை இழந்துடாதீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது இதோ கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்யும்படிக்கு அவர் நம் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது இதோ சத்துருக்கள் உடைந்து ஓடுகிறார்கள். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருக்கள் உடைந்து ஓடுகிறதை ஹல்லேலூயா நீங்கள் காண்பீர்கள். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். யாரும் சும்மா நிக்க வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். பயப்படாதே, பயப்படாதே. உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் ஜீவனுள்ள தேவன். ரீபா ராதா லாசாகா தாலா ரீபா காடா ரீதா ரீகா லரதனா சங்க ரபோதடா
Riga laragada shidalaga rabo Riga radalo shaga daga Ribo roshala rada nala raga dana. நீங்க ஜெபிக்க சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாற்றுகிறார். ஓரா கடோ சந்தோ ரதோ சாபங்கள் முறிக்கப்படுகிறது. மரணத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ரிக ரதபோ சகல ரதனா. சரீரத்திற்குள்ளே சுகம் உண்டாகட்டும். சரீரத்திற்குள்ளே சுகம் உண்டாகட்டும். நான் உன்னை திக்கற்றவனாக விடேன். உன்னை நான் கரப்பிடித்து நடத்துவேன். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? என்னை காண்பவரே, ஏனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கைகளை உயர்த்தி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் ஏசையா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். மனதார துதிப்போம் அவரை. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டனை மறகலா. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்குகிற தேவனவர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினி. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. ஓ ராதா சரலா இயேசுவே. நன்றி ராஜா. இயேசுவே கூப்பிடுவா. இயேசுவே நன்றி அப்பா. இயேசுவே நன்றி அப்பா. இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி. இன்னும் சத்தத்தை உயர்த்தி இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என்னை காண்பவரே, காப்பவரே, என்னை காண்பவரே. கலங்காதீங்க, ஆண்டவர் உங்க கலங்கத இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். கலங்கி போய் நிற்கிற உங்கள் வாழ்க்கையில கலக்கத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும். அவருடைய வல்லமை உங்களை மூடிக்கொள்ளும். அவருடைய ஆறுதல்கள் உங்களை மூடிக்கொள்ளும். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வந்த வார்த்தையின்படியாக யார் யார் உள்ள இன்னைக்கு கலங்கி இருந்தாலும் இன்னைக்கு அது ஆண்டவரே இந்த கலக்கத்தை நீக்கி சமாதானத்தை கொடுங்க. பெரிய சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும்.
தடைகள் எல்லாம் விலகட்டும். சத்துரு மறைவாய் வைக்கிற எல்லா கண்ணிகளும் விலக்கி போகட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டபடினாலே எந்த ஒரு ஆயுதம் விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். தேவனுடைய ஆறுதலும் சமாதானமும் கலங்கின நேரத்தில் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துகிற தேவ கிருபை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.